வரலையே. ஆள் பத்தாதுலக்கா. சரி வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேணா பார்க்கலாம் மலர். வந்து அப்படியே வரட்டும். வீட்டுக்கு தானே போயிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தானே சாப்பிட்டுட்டு வேணா வந்தா வரட்டும் விடு. ஃபோன் வேணா பண்ணி பேசிக்கலாம் விடு. சரிக்கா. சரி வாங்க போகலாம். சரி மலர், இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். சரிக்கா. சோனி சோனி மாயா. இருங்கம்மா வர்றேன். ஏக்கா பிள்ளைங்களே ஏதாவது கூட்டிகிட்டு போகலாமா? சரி பார்க்கலாம் மலர், கூப்பிட்டு பார்க்கலாம். வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா சோனி, அப்பா ஃபோன் பண்ணாரு. தோட்டத்துக்கு வர சொன்னாரு. நானும் மலர் தோட்டத்துக்கு போறோம். அம்மா நீங்களும் வரீங்களா? தோட்டத்துக்கு போறீங்களா? இப்போ என்னம்மா திடீர்னு இன்னைக்கு வீட்ல தான் இருப்பேன்னு சொன்னீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் உங்க அப்பா இப்ப ஃபோன் பண்ணி சரி வாங்கன்னு சொன்னாரு. சரி அதான் போறேன். சரிம்மா, தோட்டத்துல என்ன வேலை இருக்குதுமா இன்னைக்கு? அதுவா சோனி, ஏதோ திராட்சையில கொஞ்சம் போட்டுக்கிறோம்ல, அங்கதான் வர சொன்னாரு. இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வராங்களாமா. சரி அதான் கொஞ்சம் எல்லாம் அறுத்து தருவணும், நீ கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கு தான் போறேன். சரி வரையா இல்லையா சொல்லு சீக்கிரமா, நேரம் பேர் ஆயிடுச்சு. சரி வரேம்மா, ஆனா நடந்து வர மாட்டேன். வண்டி இருந்தா வரலான்னு பார்த்தேன். ஆனா வண்டி வேற அப்பா எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப என்ன பண்றது? சோனி வண்டி வேணா வீட்டுல நிக்குது சோனி, அதுல வேணா எடுத்துட்டு வாங்க 3 பேரு. பூமாரியும் வேணா கூட்டிட்டு வா கூட வரும்போது. ஓ சரிங்க சித்தி. சுரேஷ் வண்டி வீட்டுல தான் நிக்குதா? அவன் எடுத்துட்டு போகலையா? அவன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலையா? இல்ல அவன் ஏதோ ஃப்ரெண்டுங்களை பார்க்க போறேன்னு சொல்லி போயிருக்கிறான். வீட்டுல தான் வண்டி நிறுத்தி இருக்கிறான். சாவி வீட்டுக்குள்ளதான் இருக்கும். பூமாரி கிட்ட சொல்லி சாவி எடுத்து தர சொல்லி வேணா 3 பேர் வாங்கதில்ல. நாங்க வேணா முன்னாடி 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறோம். சரிங்க சித்தி. சரி அம்மா நீங்க போயிட்டு இருங்க. நான் பூமாரியும் மாயாவையும் கூட்டிட்டு வண்டியில வர போங்க. சரி சரி பார்த்து வாடி. வண்டியில பெட்ரோல் எல்லாம் இருக்குதா என்னமா பார்த்து அதை எடுத்துட்டு வா சரியா? பெட்ரோல் எல்லாம் போட்டுதாக்கா வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு எங்கேயும் தங்கி எங்கேயும் எடுத்துட்டு போவான்ல, அதனால அவன் அதெல்லாம் கவனமா போட்டு வச்சிருப்பான். அதெல்லாம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி நீங்க பார்த்து 3 பேர் பத்திரமா வாங்க. எல்லாம் கொஞ்சம் அங்கங்க சேருங்களா இருக்குது, பார்த்து ஓட்டிட்டு வாங்க சரியா? சரிங்க சித்தி. சரி நீங்க நடந்து வரக்குள்ள நாங்க வந்துருவோம். சரி சோனி வரும்போது வேணா அப்படியே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறல்ல, கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா. அங்க வேணா சாப்பிட்டுக்கலாம். அப்பா வேற சாப்பாட்டுக்கு இனி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்கி வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லாம் எடுத்து போட்டு ஒரு தூக்கு சட்டியில போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. வண்டியில தானே வரீங்க, பார்த்து எடுத்துட்டு வந்துரு சாமி. சரிங்கம்மா. சரி வா மலர், நம்ம போயிட்டு இருக்கலாம். வா பிள்ளைங்க வந்துருவாங்க வா. சரிக்கா. பூமாரி மாயா. அண்ணா இன்னைக்கு திராட்சையில எடுத்துடலாம்லண்ணா? இன்னைக்கு எடுத்துடலாங்க. ஆளுங்களை இப்பதான் வர சொல்லியிருக்கிறேன். நீங்க திடீர்னு வந்தனால ஒன்றும் நாளுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கல. ஆமாங்க, மழை வந்துட்டே இருந்ததா, சரி நானும் அதனால தான் வரல. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தனால சரி இன்னைக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு தான் சரி வந்தா ஃபோன் பண்ணேன். சரி நீங்களும் எடுத்துடலான்னு சொன்னனால நான் அப்படியே வந்துட்டேன். சரி நான் போய் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நான் பார்த்து. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆளுங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பொறிச்சது அப்படியே பாக்ஸ்லேயே போட்டு கட்டி வைக்கிற மாதிரி இருக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருங்க. போய் கையோட வரும்போது எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல? இல்லைங்க, எடுத்துட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். சரி நீங்க இன்னைக்கு எடுக்கிறீங்களோ என்னமோன்னு தெரியல. நம்ம வேற முன்கூட்டியே சொல்லவே இல்லையா, திடுதிப்புன்னு வந்ததாச்சா. சரி அதனால சந்தேகத்தில் எடுக்காம வந்துட்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அதெல்லாம் வண்டியில் வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க 1/2 மணி நேரத்தில் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி, போய் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும்னு பேசிட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. போங்க, இங்கே ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சித்த நேரத்தில் வந்துருவாங்க எல்லாம். சரிங்கண்ணா. என்ன ராமண்ணா வியாபாரியா வந்திருக்காரு? ஆமா ஜாக வியாபாரி தான். அதான் இந்த திராட்சையெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தோம்ல, அதை எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்களா இருக்குது இன்னைக்கு. ஓஹோ அதுக்கா? சரி சரி வரட்டு வரட்டு. ஆமா நான் கூட பார்த்தேன், எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பழுத்துருச்சாட்டு இருக்குது. எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ இதுக்கு மேல விட்டாலுமே சரிப்பட்டு வராது. நானே சொல்லலாம் தான் நினைச்சேன் அதை எடுத்துடலான்ட்டு. சரி சரி இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல, அப்ப இன்னைக்கு எடுத்துடலாம். ஆளுங்களுக்கெல்லாம் வர சொல்லிட்டீங்களா? ஆமா ஜகா, இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். வீட்டுக்கு தான். வீட்டு இருந்து தான் ஆளுங்க வந்துட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. சரி பிள்ளைங்க இருந்தாலும் வர சொல்லுன்னு பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்களோ என்னமோ. சரி வரட்டு வரட்டுண்ணா. சரி நானும் வரட்டுமா வேணா? ஏன் ஜகா, உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா முக்கியமான வேலை? எனக்கு கொஞ்சம் டவுனுக்கு போற வேலை தானே இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி பார்க்கலாம். இவங்க எத்தனை பேர் வராங்களோ என்னமோ. ஆளுங்க நிறைய வந்தா வேணா நீ டவுனுக்கு போவோன்னா போயிட்டு வந்துரு. அப்புறம் பத்தலைன்னா வேணா கொஞ்சம் நேரம் வந்துட்டு போவியாமா. சரிண்ணா. என்ற பையன் வேற அண்ணாடு தோட்டத்துக்கு வந்துட்டு இருந்தா இன்னைக்குன்னு பார்த்து அவனும் வரல. சரி இருங்க, அவனுக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். எங்கேயாச்சும் பசங்க கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருப்பான். ஃபோன் பண்ண அவனும் வருவான். வந்தானா ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்வான். சரி வாங்கண்ணா, அது வரைக்கும் வேணா நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். வாங்க அவங்க வரட்டும். சரி ஜகா, சரி வா போகலாம். என்ன சோனி, திராட்சை தோட்டத்துக்கு வர சொன்னா இங்க வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம். இன்னும் அம்மா கூட வரலையாட்டு இருக்குது. ஆமா மாயா, இங்க தான் வர சொன்னாங்க. அம்மா நடந்து வந்துட்டு இருக்கறனால இன்னும் வரலையாட்டு இருக்குது. நம்ம வேகமா வண்டியில வந்துட்டோமாச்சு. அது அம்மா அந்த குறுக்காசு வழியா வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிற, சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு. சரி இரு, அப்பா இங்க தான் இருப்பாங்க, பார்க்கலாம் இரு. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்காங்க அண்ணே, வாங்க வாங்க. என்னப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? வா பூமாரி வா வா, நீயும் வந்திருக்கிறியா?
சரி ஆமா உங்க பெரியப்பா ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குதுனாரா சரி ஆளுங்க இல்லைன்ட்டு நானும் பெரியப்பா தான் சேர்ந்துட்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தோம். சரி சரி அப்போ நீங்க வந்துட்டீங்களா? அம்மா உங்க அம்மாலாம் வந்துட்டு இருக்காங்களே என்ன? அம்மாவும் பெரியம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்கப்பா. ஓ அப்படியா சரி சரி வரட்டும். பரவாயில்லையா பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாப்பா, அம்மா தான் சொன்னாங்க ஏதோ திராட்சையில எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி அம்மா சித்தி எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கவா. நாங்க அதான் வண்டியில தான் 3 பேர் வந்துட்டோம். ஓ அப்படியா சரி சரி ஆமா வண்டியில நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி வந்தீங்க? எந்த வண்டியில? அதுவா பெரியப்பா, இதோ எங்க அண்ணன் ஒண்ணு வச்சிருந்தால அதுல தான் பெரியப்பா 3 பேர் வந்தோம். ஆமா கண்ணு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? சாப்பிட்டுட்டு தான் பெரியப்பா வந்தோம். ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சாப்பாடு மறுபடியும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நீங்க வேணா சாப்பிடுங்க. அப்படியா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? சரி சரி எனக்கும் பசிதான் ஆயிட்டு இருந்தது. வீட்டுக்கு தான் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த வியாபாரி வேற எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சரி ஜகா வா வா வந்து சாப்பிட்டுட்டு நீ அப்புறம் டவுனுக்கு வேணா போயிட்டு வா வா. இல்லைண்ணா பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. நான் வேணா அப்படியே போயிட்டு வரேன். பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறேன். அவனும் வந்துருவான். சரி இவங்களை வச்சு நீங்க எடுங்க. நான் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஜகா போவியாமா? சரி சாப்பிட்டுட்டு போவா. அதான் சாப்பாட்டு நேரம் ஆயிருச்சு இல்லை நீ எதுக்கு பசியோட போற? சாப்பிட்டுட்டு அப்புறம் போவியாமா வா. ஆமாப்பா, சாப்பிட்டுட்டு வேணா போயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கிறோம். போங்க 2 பேரும் சாப்பிடுங்க. வா ஒன்று கூட சொல்கிறான். சரி வாடா வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் வா. சரி இருங்க வரேன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடலாம். அவங்க எடுத்துட்டு வச்சிருப்பாங்களா? சரி சரி. சோனி பூமாரி, என்ன நீங்களும் தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க? வாங்கக்கா வாங்க. வரேன் ராமு, வரேன். நானே ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தோட்டத்துல. அந்த புள்ளைங்க வந்தது பார்த்தேன். சரி அதான் என்ன புள்ளைங்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்த அப்படியே. ஆமாக்கா நான் தான் வர சொன்னேன். கொஞ்சம் திராட்சையெல்லாம் எடுக்கணுமா? சரி அதுக்கு தான் பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்ட்டு வர சொன்னேன். அதான் வந்திருக்கிறாங்களா இருக்குது. ஓ அப்படியா, சரி சரி. அம்மா சிம்ரன் உங்க கூட தான் இருந்தா, அவ வரலையா தோட்டத்துக்கு? வரல பெரியம்மாவா. வரலையா? உங்க கூட தான் இருந்தா. உங்க வீட்டுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு போனா சோனி கூட இருக்கிறேன்ட்டு. அப்ப எப்படி உங்க கூட வரலையா தோட்டத்துக்கவா? சிம்ரனா சின்ன புள்ளத்த அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பெரியம்மா. ஓ அங்க போயிட்டாளாவா? அங்க போக மாட்டாளே, என்ன திடீர்னு போயிருக்கா? இல்ல பெரியம்மா, அவ வரலன்னு சொன்னா. சின்ன புள்ளத்த தான் சரி சாப்பிட்டுட்டு அப்புறமேல் வரலாம் வாடின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. சரி அதனால அவளும் போயிருக்கிறா பெரியம்மா. நாங்க வந்தது அவளுக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி சரி. அப்ப சின்ன புள்ள தோட்டத்துக்கு வரலையா? தெரியல பெரியம்மா, அம்மா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியா, சரி சரி. சரி அதுக்கு தான் வந்தா கேட்டுட்டு போலான்ட்டு. சரி ராமா நான் வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி சரி, அவன் சிம்ரனா சின்ன பிள்ளையா வந்தா வேணா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமாயா. சரிங்க பெரியம்மா. சரி வரேன் ராமா, ஜகா வரேன். சரிக்கா போயிட்டு வாங்க போங்க. பார்த்து போங்க எல்லாம் வழுக்கெல்லாம் இருக்குது. ஆமா அப்படிதான் இருக்குது, என்ன பண்றது. கொஞ்சம் பார்த்துதான் எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். வாங்கக்கா சாப்பிட்டுட்டு வேணா போவீங்களாம்மா? சாப்பாடு பிள்ளைங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு போவீங்களாம்மா? இல்ல ராமா, நான் சாப்பிடறதுக்கு இன்னும் நேரமாகும். நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு போறேன். நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சோனி எல்லாம் வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. என்னங்க நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா மலரு. சரி மாமா, சாப்பாடு பிள்ளைங்க கிட்ட கொடுத்து விட்டேன், கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க சீதா. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி மாமா, போய் நீங்களும் அத தம்பி போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க வேணா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் போங்க. ராமண்ணா அட்டைப்பெட்டியெல்லாம் வந்துருச்சுங்க. இங்க கொண்டு வந்து இறக்கிடலாமா? சரி கொண்டு வாங்க எல்லாம். ஆளுங்களாம் வந்துட்டாங்க. எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. நீங்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்கண்ணா. சரி வாஜக்கா சாப்பிட்டுட்டு போவியாமா? வா எனக்கும் பசிக்குது. சரி வாங்கண்ணா போகலாம். சரி மலரே நான் அப்படியே ராமண்ணா கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே டவுனுக்கு போயிட்டு வரேன். பையனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறீங்க. சரி பார்த்து நீங்களாம் பார்த்து எடுத்து கொடுத்துருங்க இன்னைக்கு. சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். நீங்க வேணா எங்க போவோம், நீங்க போயிட்டு வாங்க போங்க. சரி சீதா பார்த்துக்கோ. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆமா சீதா நீயும் மலரெல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன? மச்சான் அதெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். போங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா மாமா, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். போங்க நீங்களும் தம்பி போய் சாப்பிடுங்க முதல்ல. சரி சீதா. சரி வாஜக்கா போலாம் வா. என்னம்மா சின்ன புள்ளத்துக்கு ஏதாவது சொன்னீங்களா வர சொல்லி தோட்டத்துக்கு? ஃபோன் பண்ணியிருக்கிறேன். சரி சாப்பிட்டுட்டு வரேன் நாங்க. சின்ன புள்ளத்த வந்தாங்கன்னா அந்த பெரியம்மாக்கு சிம்ரனோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. அவங்க இப்பதான் வந்துட்டு போனாங்க. ஓ அப்படியா, சரி சரி. நானும் வழியில பார்த்துட்டு தான் வந்தேன். சரி சின்ன புள்ள வந்தா அப்புறம் சொல்லிக்கலாம். சரி நீங்க போய் எல்லாம் கீழே கொஞ்சம் தனிச்சாப்புல இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுங்க. நாங்க இந்த பக்கம் நானும் மலர் எடுத்துட்டு இருக்கிறோம் போங்க. சரிங்கம்மா. மாயா வா, அந்த பக்கம் போய் எடுக்கலாம் வா நம்ம. சரி நட சோனி, வா பூமாரி போலாம்.
சரி திராட்சையெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் வாங்கினாரு. சரி அப்புறம் என்ன பண்றது, அதனாலதான் நானும் கூப்பிட்டேன். சரி வந்தா வரட்டும், இல்லாட்டி நம்ம போய் எடுக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல வந்துட்டீங்க. ஆமா சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளையா? அதான் அவங்க அண்ணி தோட்டத்துல தான் இருந்தாங்களா, வழியில வரும்போதே பார்த்தா. சரி அதனால அவங்க இறங்கி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. சரி பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன்ட்டு அப்புறம் நான் வந்துட்டேங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா இங்க வந்துட்டு தான் போனாங்க. அதான் சின்ன பிள்ளை வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனாங்க. சரி சரி அப்ப பாத்துட்டாங்களா? சரி சரி பேசிட்டு வரட்டும். ஆமா காளிமக்கா பிள்ளை வேற கூட்டிட்டு போனீங்க, என்ன அந்த பிள்ளை வந்திருக்குதா வீட்டுக்கு போயிடுச்சா? அவளும் தாக்கா வந்திருக்கிறா. அதான் சோனி ஃபோன் பண்ணா. சோனி நாங்களும் தோட்டத்துக்கு தான் போறோம் போயிட்டு இருக்கிறோம் தான் சொன்னாலாட்டு இருக்குது. சரி அதனால அவளும் வீட்டுல இருக்க மாட்டேன்ட்டா, எங்க கூட தான் வந்தா. அப்புறம் 3 பேர் தான் வண்டியில வந்தோம். சரி அவளும் சின்ன பிள்ளைங்க தான் அவங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு வருவாங்க அப்புறமா. சரி சரி பேசிட்டு வரட்டும். நீங்க என்ன இன்னைக்கு தோட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு போன திராட்சை எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு திராட்சை தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. ஆமாடி எனக்கே தெரியாது. மாமா தான் சரி வியாபாரி திடீர்னு வந்திருக்காரு, சரி இன்னைக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி போகும்போது போறக்குள்ள வீடு கூட போய் சேர்ந்துருக்க மாட்டீங்க, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாரு. சரி அதனாலதான் சரி நானும் அப்புறம் கூப்பிட்டு சொல்லி தானும் மலருமா அப்புறம் கிளம்பிட்டு அப்பவே. நல்ல வேலை திராட்சை தோட்டம்னு சொன்னீங்க, அதனால நான் வந்தேன். இல்லாட்டி சும்மா மொட்டையே தோட்டம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ திராட்சை தோட்டத்துக்கு வந்து அப்படியே நிறைய திராட்சைங்க சாப்பிட்டுட்டு எடுக்கலாம்னு நினைச்சிட்டு தான் நானே வந்தேன். சரி எங்க எடுக்கிறதுக்கு ஏதாவது கத்திரிக்கோள் கத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா, கட் பண்ணி இருக்கணும்ல? ஆமாமா இருக்குதே. சரி அங்கதான் வச்சிருக்கிறேன் முன்னாடி, பிள்ளைங்க கிட்ட தான் வச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வரணும் மாட்டிருக்குது. சரி நீல சின்ன பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு, பிள்ளைங்களாம் அவங்க முன்னாடி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க, வரும்போது அவங்க கிட்டே வாங்கிட்டு வர சொல்லு. ஆமாமா அதான் சரி. சரி இருங்க நானே ஃபோன் பண்ணி சொல்றேன், வாங்கிட்டு வரட்டும் அப்படியே வரும்போது. ஹலோ சின்ன புள்ளா. ஏண்டி நான் இங்கே தான் இருக்கிற, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? அட சின்ன புள்ளா நீ முன்னாடி தான் நிக்கிறியா, அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டி நம்ம ஒரு 5 நிமிஷம் தானே பார்க்காம இருந்தோம், அதுக்குள்ள ஃபோன் பண்ற? என்னை பார்க்க முன்னால் இருக்கவே முடியலையா? அடி போடி, அது ஒன்றும் இல்லை. திராட்சை எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் கத்தியோ கத்திரிக்கோளோ வேணும்னு சொன்னேன். சரி அதான் அந்த சோனி மாயா கிட்ட தான் அங்கே முன்னாடி வச்சிருக்கிறாங்களாம், பிள்ளைங்க தான் கிட்ட தான் இருக்குதாமா. சரி அதான் அந்த வழியில தானே வர்றேன், வரும்போது அப்படியே 2 எடுத்துட்டு வாடின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிற. ஓ அப்படியா? நான் இப்போ அந்த வழியில தான் வந்தேன், சிம்ரன் அவங்க கூட விட்டுட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது, நானும் வந்துட்டேனே. சரி சோனிக்கு ஒரு ஃபோன் பண்ணு, அவளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவதெல்லாம். ஆமா நீலா நீ சோனிக்கே ஃபோன் பண்ணு, அந்த புள்ளைய கொண்டு வருவாதல்ல, அவ சித்தாட்ட ஓடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாதல்ல. சரிக்கா இருங்க அவளுக்கே கூப்பிடுறேன். நீ ஹலோ என்ன நிலாக்கா கூப்பிடுறாங்க, சொல்லுங்க நிலாக்கா. சோனி ஏதாவது கத்தியோ கத்திரிக்கோளோ இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்து கொடு சோனி எங்களுக்கு. அப்படியாக்கா? வந்துட்டீங்களா நீங்க? வந்துட்டு சோனி. சரிக்கா எவ்வளவு வேணும்? 2 எடுத்துட்டு வா, நானும் சின்ன பிள்ளைங்க தான் வந்திருக்கிறோம். சரிக்கா சரி இருங்க எடுத்துட்டு வரேன். சரி சோனி. என்ன நிலா எடுத்துட்டு வரேனால? எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறக்கா. சரி சரி என்ன சின்ன பிள்ளை நீ சாப்பிட்டுட்டு வந்தியா இல்ல அப்படியே ஓடி வந்துட்டியா? நானும் சாப்பிட்டுட்டு தாக்கா வந்ததெல்லாம். சரி சரி சாப்பிட்டுட்டு வந்தா சரி, இல்லாட்டி அப்புறம் வந்ததுல பசிக்குதுன்னு சொல்லுவியே, அதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறப்பவே நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு அப்போவே பசி. சரி அதனால தான் நான் சீக்கிரம் சாப்பிட போயிட்டேன். நானும் சிம்ரன் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சரி அப்போ தான் நீங்கள் ஏதோ திராட்சை எடுக்கிறதுக்குன்னு சொன்னனால சரி சிம்ரனு கூட வரேன்னா சரி அதான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வண்டியில் வந்தனால சீக்கிரமாக வந்துட்டோம். ஆமா இன்னும் வண்டி கூப்பிட்டாங்களாமா, எதுக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா சிம்ரனை பற்றி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, விடுங்க. என்னடி சின்ன புள்ள என்னமா எங்ககிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம்டி, ஏதோ எங்ககிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, உங்களுக்கு தெரியாதா என்ன? அதான் சிம்ரன் இன்னும் பெரிய பிள்ளையாகலையில, அது சும்மா ஏதோ கோயிலுக்கு இங்கே சொன்னாங்களாமா யாரோ, அங்கே வேணால் போயிட்டு வரலாமான்னு சும்மா கேட்கட்டாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ அதுவா? அதுக்கு என்ன இப்போ நீ கொஞ்சம் லேட்டாக தானே வந்த, உன்ன மாதிரி தான் அவளும் இருக்கிறா, அவளும் அப்படிதான் வருவாளே என்னம்மா, அதுக்குள்ள ஏன் வண்டிக்கு இவ்வளோ அவசரம்? நானும் அதாண்டி சொல்லிட்டு வந்தேன். சரி சீதாக்கா மலரக்கா நீங்கள் வேணா கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நாங்கள் 2 பேர் வேணா எடுக்கிறோம். பரவாயில்ல சின்ன புள்ள, அதெல்லாம் நாங்களே எடுத்துட்டு இருக்கிற வாரம் இன்னும் அந்த பக்கமெல்லாம் நிறைய இருக்குது, அது வேணா எடுங்க 2 பேர். என்னக்கா பழுத்தது மட்டும் தான் எடுக்கணுமா இல்ல கொஞ்சம் காயா இருக்கிறதெல்லாம் எடுக்கலாமாக்கா? எடுங்க எல்லாம் முக்காவாசி எல்லாம் பாதிக்கு மேல பழுத்து தான் இருக்குது, அதெல்லாம் பொரிச்சாலும் எல்லாம் பழுத்துரும். இங்க வாரம் எல்லாம் காய் பழம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது கூட எல்லாம் எடுங்க, அதெல்லாம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரி பார்த்து எல்லாம் எடுங்க. அப்புறம் பாக்ஸ்குள்ள வைக்கிறப்போ கொஞ்சம் எல்லாம் பார்த்து நல்ல வளமா வைக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க சரியா? நாங்க 2 வேணா பொரிக்கிறோம், நீங்க வேணா உள்ள
சரியா எங்களுக்கு எது போடணும்னு தெரியாதுக்கா. நாங்க ஏதாவது மாத்தி போட்டோம்னா அப்புறம் வம்பா போயிடும். அந்த அக்கா சொல்ற மாதிரி நீங்க சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் ஏதோ டப்பால போடணும் அதெல்லாம் போட்டு ஏதோ பேக்கிங் பண்ணணும்னா பண்ணுங்க. நானும் மலரக்கா வேணா எடுக்கிறோம். நான் இதுல எடுத்தா கூட ஒன்றும் தெரியாது. அதில் போடுறப்ப தானே கரெக்டாக பார்த்து போடணும். நீங்க அதனால சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போங்க. ஓ அப்படிங்கிறீங்களா? சரி அப்ப நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வேணா அப்புறம் பேக்கிங் பண்ணலாம். இன்னும் அந்த ஆள் அட்டைப்பொட்டி உள்ள கொண்டு வரல. வந்துருச்சாமா இறக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க கொண்டு வரட்டும். அது வரைக்கும் வேணா நானும் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிக்கா அந்த கையில் இருக்கிற திராட்சையை கூடையில் வைங்க, இல்லாட்டி கொடுங்க, நாங்களாச்சும் அது சாப்பிட்றோம் அது வரைக்கும். ஏண்டி? ஆமாக்கா கொடுக்கா. திராட்சை தோட்டத்துக்கு வந்து இன்னும் ஒரு திராட்சை வாயில் எடுத்து போடாம நின்றுட்டு இருக்கிறான். கொடுங்க பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி சரி இந்தாங்க. இந்த சின்ன பிள்ளை நீ எடுத்துக்கோ. கொண்டாடி. சீதக்கா பரவாயில்லக்கா. திராட்சை பழம் நல்லா புளிக்கவே இல்லை. நல்லா இனிப்பா தான் இருக்குது. அருமையா இருக்குது போங்க. என்ன நிலா நல்லா இனிப்பா இருக்குதா? நல்லா இனிப்பா இருக்குதுக்கா. நான் கூட ஏதோ கொஞ்சம் புளிக்குமா என்னமோ நினைச்சேன். புளிப்பே சுத்தமா இல்ல. நல்லா இனிக்குது. ஏக்கா நீங்க 2 எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடவே இல்லையா? இல்லடி நான் ஒன்றும் வாயிலேயே போடல. சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டா தான் இருக்குது. ஆமாக்கா நிலா சொல்கிற சரிதா. திராட்சை இந்த ஒரு கூட திராட்சை நானே சாப்பிட்ருவேனாட்டு இருக்குது விட்டா. அந்த அளவுக்கு நல்லா இனிப்பாதாக்கா இருக்குது. புளிப்பே இல்லை சுத்தமாகவே. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு வேலையை பாருங்கடி. போறப்ப வேணா ஆளுக்கு ஒரு கூட தர எடுத்துட்டு போவீங்களாமா? ஓ அப்படியாக்கா? ஆளுக்கு ஒரு கூட திராட்சை தரீங்களா? ஆமாமாண்டி தரேன். போறப்ப ஆளுக்கு ஒரு கூட தரேன். எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் வேலை பாருங்கடி. எடுத்துட்டு போற காலங்க வேற எல்லாம் வந்துட்டாங்களாமா. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சீக்கிரமா கொடுக்கணும். நேரத்தை கடத்திட்டு இருக்காதீங்க. சரியா? வீட்டுல போய் நல்லா உட்காந்து அப்புறம் நல்லா சாப்பிடுங்க. சரி நிலா. சரி சீதாக்கா வாங்க நம்ம போய் பேக்கிங் பண்ணலாம். நிலா நீ பார்த்து எடுத்து கொடுடி. எல்லாம் கூடையில் அடிக்க வைங்க. நாங்கள் போய் பாக்ஸில் அடிக்க வைக்கிறோம். அம்மா பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கம்மா. நாங்க அடிக்கட்டுமா இதுல? அடிக்க வை சோனி. நானும் வரேன் இரு. சரிங்கம்மா. சரி சின்ன புள்ள வா. சரி மலர் நீ பார்த்து எல்லாம் எடு. சரிக்கா இங்க நான் பாத்துக்கறேன். நீங்க போய் அங்க பாருங்க போங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.